டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2022 போலீஸ் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க அகாடமியில் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 5/8/2022 அப்பதான். ஸோ உடற்பயிற்சி வகுப்புகளும் பாடக்குறிப்புகளும் இலவசமாக வழங்கப்படும் அட்மிஷன் போற எல்லாருக்குமே. ஸோ அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூர் பிரான்ச்ல அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருச்சியில் அட்மிஷன் போடணுன்ற நபர்கள் வந்து 8111070708 அல்லது 706 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் நீங்க போட்டுக்கலாம். அதே போல பயிற்சி புத்தகங்கள் எங்க அகாடமியில் வந்து தொடர்ந்து விற்பனையில் இருக்கு. பயிற்சி புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்களும் இதே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான புக் ஆர்டரை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு 30 ட்ரைனிங் அகாடமி. ஸோ புவியியல் மற்றும் பொருளாதாரத்திற்கான விடை கேட்டிருந்தீங்க. அதற்கான விடைக்கான வீடியோ தாங்க இது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். மொத்தம் 50 கேள்விகளுக்கான விடைகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா புவியியல்ல இருந்து கேட்டிருக்கேன். சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 8. 9 தான் முன்ன இருந்துச்சு. நம்ம தான் வந்து புளூட்டோவை குள்ளக்கோள் ட்வார்ஃப் பிளானட்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிட்டோம்ல. அதனால இப்போ வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்தது குறுங்கோள்களின் பாதை. இந்த 2 கேள்வியும் முக்கியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கொடுத்துருக்கோம். குறுங்கோள்களின் பாதை எதற்கும் எந்த கிரகத்துக்கும் இடையே அமையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே தான் அமையும். ஓகேங்களா? செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே தான் உள்ளது. அதே மாதிரி இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியம். எந்த மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்கான். ஸோ எல்லாருக்குமே தெரியும் சமமா இருக்கக்கூடிய நாள், அதாவது ஈக்வனாக்ஸ் அந்த நாள்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் மார்ச் 21. அடுத்தது பூமியின் அச்சு எத்தனை டிகிரி கோணத்தில் சாய்ந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் 23. ஓகேவா? 23. ஓகேவா? 23 டிகிரி அச்சு கோணத்துல தான் என்ன இருக்கும், பூமியின் அச்சு வந்து சாய்ந்து இருக்கும். அடுத்தது தக்ஷிண கங்கோத்ரி ஆய்வுக்கூடம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கோம். முக்கியமான ஒரு கேள்விதாங்க. எந்த பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிக் பிரதேசத்துல தான் இருக்கு தக்ஷிண கங்கோத்ரி ஆய்வுக்கூடம். நெக்ஸ்ட், உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் பகுதி. ஆழமான கடல் எதுன்னு கேட்டீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். ஆழமான கடல் பகுதி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மரியானா அகழி தான் உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் பகுதி. ஓகேங்களா? வித்தியாசம் தெரிஞ்சு படிங்க கேள்விய. அதே மாதிரி புவியின் நிலநடுக்கத்தினை பதிவு செய்யும் கருவி ரொம்ப கேட்பா. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஏன்னா எர்த்குவேக்கை மெஷர் பண்ற அந்த மீட்டர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செஸ்மோகிராஃப். ஸோ செஸ்மோகிராஃப் தான் அதற்கான சரியான பதில். அடுத்தது இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் எரிமலைகள் இருக்கும். அந்த செயல்படும் எரிமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேரன்தீவுல இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகளில் எந்த அலை அதிக அழிவினை ஏற்படுத்துகிறது? அதாவது நமக்கு வந்து அழிவின் வந்து சுனாமின்னு சொல்லுவோம்ல. ஸோ உருவாகும் அலைகள்ல வந்து சுனாமி கிடையாதுங்க, நிலநடுக்கம் எர்த்குவேக் வரும்பொழுது எந்த அலை வந்து அதிக அழிவினை வந்து ஏற்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பி வேவ்ஸ்னா பிரைமரி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ்னா செகண்டரி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிரைமரி வேவ்ஸை விடவே காட்டிலும் எஸ் வேவ்ஸ் வந்து அதிக தன்மை. ஓகேங்களா? இதை காட்டிலும் இதற்கு அதிக தன்மை இருக்கு. அதே மாதிரி எஸ் வேவ்ஸை காட்டிலும் எல் வேவ்ஸ்க்கு அதிக தன்மை இருக்கு. ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல் வேவ்ஸ் தான். பிரைமரி வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் to 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் சரௌண்டிங்ஸ் போகுமே. ஸோ அதை காட்டிலும் எஸ் அலைகள் இன்னும் அதிகமான நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். அதை காட்டிலும் அதிகம் எதுன்னு பாத்தீங்கன்னா எல் வேவ்ஸ். அடுத்தது மவுண்ட் கிளிமாஞ்சாரோ எந்த கண்டத்தில் இருக்குன்னா ஒவ்வொரு கண்டத்திலும் ஒரு பெரிய மலை இருக்குல்ல, அந்த மாதிரி கிளிமாஞ்சாரோ தான் இந்த கண்டத்தினுடைய பெரிய மலை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல தாங்க இருக்கு. ஸோ கிளிமாஞ்சாரோன்னு ஒரு பாட்டு வரும்போது கூட ரஜினி சார் எந்திரன் படத்துல பார்த்திருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கர்கள் தான் ஆடி இருப்பாங்க. ஸோ ஆப்பிரிக்கா கண்டம் தான் ஆன்சர். அடுத்தது வெப்ப மண்டலத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் வகை எதுன்னு பாத்தீங்கன்னா நெல். ஓகேங்களா? ஆன்சர் நெல்லாம். அடுத்தது 12th கொஸ்டின், இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்பாங்க. ஸோ சுனாமி எச்சரிக்கை மையம் எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். ஓகேங்களா? ஹைதராபாத். அடுத்தது சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெயர்பட்டது? எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஜப்பான் மொழியிலிருந்து தான் பெயர்பட்டது. ஸோ ஜப்பானியர்கள் தான் சுனாமி அப்படின்னு சொல்லி கத்தே கொடுத்தாங்க. அடுத்தது காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தப்படும் கண்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றாற்றலை ஐரோப்பா கண்டம் தான். காற்றாலை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு இது வச்சு காற்றாலை வந்து மிஷின் இப்படி 3 ட்ரக்கை வச்சு அது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்டம் ஐரோப்பா. ஓகேங்களா? அடுத்தது 15வது கொஸ்டின், 5ஆம் நிலை தொழில் அதிகமாக காணப்படும் இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருநகரங்கள். பெருநகரங்கள்ல தான் 5ஆம் நிலை தொழில் வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ 5ஆம் நிலை தொழில்னா என்ன அப்படின்றத நீங்க கொஞ்சம் பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆசிய கண்டத்தில் உள்ள விவசாயிகள் எத்தனை சதவீதம் விவசாயிகள் நெல்லை பயிரிடுகின்றனர் கேட்கிறாங்க. ஸோ ஆசிய கண்டத்தில் உள்ள விவசாயிகள் எத்தனை சதவீதம் பேர் நெல்லை பயிரிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% பேர் வந்து என்னவா விவசாயத்தை நம்பிதான் வாங்குறாங்க. ஏன்னா ஆசிய கண்டம் என்றதே நம்ம இந்தியாவும் ஆசிய கண்டத்துல தான் இருக்கு. ஸோ இந்தியாவில் உள்ளவங்க விவசாயத்தை தான் முதுகெலும்பா நினைச்சு வாழறாங்க. அப்ப 98% பேர் அதிகப்படியான நம்பர்ஸ் வந்து என்னதான் விவசாயிகளாக நெல்லை பயிரிடுகின்றனர்.
அடுத்தது தந்தி தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வருடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ தந்தி தொடர்பு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1844. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் காணப்படும் நாடு என்னன்னு எல்லாருமே என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் தொகை அதிகம் காணப்படும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சீனான்னு போட்டீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கவனிக்கணும், இது அடர்த்தி. புரியுதுங்களா சொல்றது? மக்கள் தொகை அடர்த்தி. அதாவது சீனா வந்து ஒரு பெரிய நாடு, அதுல மக்கள் தொகை அதிகமா இருக்கு, குட், அதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம சொல்றது அடர்த்தி. இப்ப இத்திலூண்டு நாட்டுல கிட்டத்தட்ட இந்த நாட்டுக்கு மீறி அதிக மக்கள் அங்க குடியிருந்தாங்கன்னா அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. அப்ப சின்ன நாட்டுல அதிகமான மக்கள் இருக்கிறது. அந்த மாதிரி கணக்குப்படி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் அதற்கான சரியான பதில். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஓரோஜெனிக் எனப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரோஜெனிக் அந்த 19th கொஸ்டினுடைய ஆன்சர். திடீரென எதனா நகர்ந்துச்சுன்னா அதுதான் ஓரோஜெனிக்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்திய மாநிலங்களின் பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கு? அதாவது அக்கார்டிங் டு த ஏரியா வைஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய எண்ணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸோ அக்கார்டிங் டு ஏரியா வைஸ் இந்தியாவில இருந்து தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 11வது இடத்துல இருக்கு ஏரியா வைஸ். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் உயரமான சிகரம் எது? ரொம்ப முக்கியமான கேஷனுங்க. நம்ம நாட்டில் உள்ள சிகரத்தோட பேரே நமக்கு தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தொட்டபெட்டா மலை தான் வந்து மிகவும் உயரமான சிகரமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி தென்னிந்தியாவின் மிகவும் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னிந்தியாவின் மிகவும் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கொல்லிமலை, ரொம்ப முக்கியமான கேள்வி, 23வது கேள்வி. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல தாங்க இருக்கு கொல்லிமலை. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டின் காலநிலை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டுடைய காலநிலை அயன மண்டலத்தை சார்ந்தது. 25வது கேள்வி, அயன மண்டல சூறாவளி உருவாகும் மாதம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் மாசம். அதாவது வரக்கூடிய நவம்பர் மாசத்துலதான் அயன மண்டல சூறாவளி வந்து உருவாகும். சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்கனாமிக்ஸ்னா இந்த கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் தான் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அடுத்தது நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடுகளின் செல்வம் என்ற நூல் வந்து எழுதப்பட்டது யாரால்னா அதுவும் ஆடம் ஸ்மித்னால தான் எழுதப்பட்டது. அடுத்தது உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. சோ உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஓகேங்களா? அடுத்தது பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியல் பாடப்பிரிவுல தானே வருது. அப்ப பொருளாதாரம் என்பதே ஒரு சமூக அறிவியல். அதாவது சமூகத்துல இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறோம் பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? சோ இருக்கு. வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சோ வேளாண்மை என்பது மூலதனம். நம்ம பயிர் போட்டு அது மூலதனம் போட்டாதான் நமக்கு அதற்கு மூலமா என்ன கிடைக்க போகுது? நிறைய விஷயங்கள், லாபம் ஆகட்டும், என்ன ஆகட்டும், எதனா ஆகட்டும், நமக்கு அது மூலதனம் தான். வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்ததுன்னா மூலதனம். இட்ஸ் நாட் சேவைத்துறை, இட்ஸ் நாட் சார்புத்துறை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பார்த்தாலே. அடுத்தது உழைப்பை எதனிடம் இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ உழைப்பை எதனிடம் இருந்து பிரிக்க முடியாதுன்னா உழைப்பாளியிடம் இருந்து தான். சோ உழைப்பாளினா கண்டிப்பா உழைச்சுதான் ஆகணும். அவங்க கிட்ட இருந்து உழைப்பை என்னைக்குமே பிரிக்க முடியாது. அதே மாதிரி பொதுவாக மூலதனம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம பணத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் மூலதனம்னே. சோ இயந்திரத்தை மூலதனம்னா இப்ப நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இயந்திரத்தை மூலதனமா கொடுக்கலாம். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற மூலதனம், இந்த மிஷின் வச்சு பொழைச்சுக்கணும் கொடுக்கலாம், எல்லாத்தையுமே கொடுக்கலாம். உழைப்பையும் நான் மூலதனமா போடலாம். ஆனா பெரும்பாலும் மூலதனம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதை சொல்றாங்கன்னா பணம் இல்லாம எங்கேயுமே நடக்காது. ஒரு மிஷின் வாங்கணும்னா கூட அதுக்கு நீ எதை போடணும்? பணத்தை தானே முதலீடா போடணும். ஓகேவா? ஒருத்தர் கிட்ட நீ உழைப்பை வாங்கணும்னாலும் எதை தான் போடணும்? பணத்தை தானே முதலீடா போடணும். அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் பணம் கொடுத்தாதான் மூலதனமே வரும். சோ பொதுவாக மூலதனம் என்பது பணம் தான். அடுத்தது 33வது கேள்வி, தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தாக்கம் செய்தல். அதாவது ஒரு பிசினஸ்ல நான் ஈடுபட்டிருக்கேன், நான் என்ன பண்ணணும்? அந்த பிசினஸ்ல நான் நியூவா அடுத்தடுத்த இதுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிற மாதிரி நானும் டெவலப் ஆகி போனா மட்டும் தான் அந்த பிசினஸ் என்னால தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா என் பிசினஸ் என்னைக்கோ காலியா போயிடும். ஓகேங்களா? இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் இருக்குன்னா அதை நான் மக்களை ஈர்க்கிறதுக்காக புத்தாக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வந்து தொழில் முனைவருடைய முக்கிய குறிக்கோள். அடுத்தது முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு முதல் போட்டு ஒரு இது ஆரம்பிக்கிறோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காசு கொடுக்குறாங்கன்னா அது பேர் என்ன? வட்டி. அடுத்தது கல்வியில் செய்யப்படும் முதலீடு எவ்வகையை சார்ந்ததுன்னு கேட்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான். கல்வியில் செய்யப்படும் முதலீடு மனித வகையை சார்ந்தது. அதாவது நம்ம மனிதர் தான் படிக்க போறோம், படிக்கிறது எல்லாமே நம்ம அதுதான். சோ மனித வகையில் தான் அந்த கல்வியில் செய்யப்படும் முதலீடு சேருது. அடுத்தது அமெரிக்காவில் எத்தனை சதவிகித மக்கள் சார்பு துறையை சார்ந்துள்ளனர்? அதாவது ஒரு துறையை சார்ந்து எத்தனை சதவீத மக்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து அமெரிக்கால சார்பு துறையை சார்ந்துதான் இருக்கின்றனர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த 37வது கேள்வி.
ஓகேங்களா, அது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் வாக்கர், மறந்துடாதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு க்ளூ வேற ஒரு முறை ஜிகே சொல்லும்போது சொன்னேன். பணம்னா நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வாக் அப்படின்னு நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் வாக்கர் தான். அடுத்தது 38வது கேள்வி, பணத்தின் மதிப்பீடு என்பது எதை பொறுத்து அமையும் பாத்தீங்கன்னா, நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டதுதான் பணத்தின் மதிப்பு. என்னது? நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது 39வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது ஒரு எதிர்கால செலுத்து தொகையாக உள்ளது? எதிர்கால செலுத்து தொகையாக உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தான் வந்து ஃபியூச்சர்லயும் நமக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம வந்து போயிட்டு ஒரு பேங்க்ல நான் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு சேவ் பண்றேன் இல்லையா, எதனா ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டு சேவ் பண்றேன், எல்லாமே எதிர்காலத்துக்கு ஒரு செலுத்து தொகை. பணத்தை நான் எதிர்காலத்துக்கு சேமிச்சு வச்சாதான் என்ன பண்ண முடியும்? அது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது 40வது கேள்வி, பணத்தில் செலவழிக்கப்படாமல் இருக்கும் ஒரு பகுதியை எவ்வாறு கூறுகிறோம்? அது எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு 10,000 ரூபாய் வாங்கி 8,000 ரூபாய் செலவு பண்ணி 10,000 ரூபாய் வாங்குறேன், 8,000 ரூபாய் செலவு பண்றேன், மிச்சம் 2,000 ரூபாய் நான் என்னதான் பண்ணிருக்கேன்? சேமிச்சிருக்கேன். அப்ப செலவு பண்ணப்படாத ஒரு பகுதியை நான் என்னன்னு சொல்ல முடியும்? சேமிப்புன்னு சொல்ல முடியும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் தலைகீழான உறவு கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ தலைகீழான உறவு கொண்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, விலை மற்றும் தேவை. இதுதான் தலைகீழான உறவு, அதாவது ரிவர்ஸ். இப்ப விலை மற்றும் மதிப்பு, விலை மற்றும் வரி. இப்போ ஒரு பொருளுக்கு நான் வைக்கிற விலை 2,000 ரூபாய், அதோட விலைனா அதுல வரின்னு ஒண்ணு சேர்த்திருப்பேன், டாக்ஸ் சேர்த்திருப்பேன். அப்போ அது வந்து நேர்த்தகவு தான், தலைகீழான உறவு கிடையாது. விலை கூடவே தான் வரியும் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி விலை மற்றும் வருமானம், 2,000 ரூபாய் பொருளை வித்தாதான் எனக்கு 2,000 ரூபாய் என்ன கிடைக்கும்? வருமானமா கிடைக்கும். அப்ப அதுவும் என்ன கிடையாது? தலைகீழான உறவு கிடையாது. அப்ப விலை மற்றும் தேவை தான் அதற்கான சரியான ஒரு பதில். சோ விலை மற்றும் தேவையே சரியான பதில். அடுத்தது 42வது கேள்வி, தேவை விதி இதற்கு மட்டும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. சோ தேவை விதி எதற்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகவும் விலை குறைவான பண்டங்களுக்கு தான் என்ன பொருந்தும்? தேவை விதியானது பொருந்தும். சோ மிகவும் விலை குறைவான பண்டங்களுக்கு. அடுத்தது, தேவையை தீர்மானிக்கும் காரணிகளில் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, உற்பத்தி தொழில்நுட்பம் தான். என்னது? உற்பத்தி தொழில்நுட்பம். அடுத்தது 44வது கேள்வி, சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறதுனா, இதுவும் ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிசி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா, தேவை மற்றும் அளிப்பையே அது சமன்படுத்துகிறது. ஓகேவா? அடுத்தது 45வது கேள்வி, அளிப்பு நிலையாக இருக்கும் காலம் என்ன? அளிப்பு நிலையாக இருக்கும் காலம் என்னன்னா, மிக குறுகிய காலத்தை தான் அளிப்பு நிலைன்னு சொல்றாங்க. அடுத்தது 46, நாட்டு வருமானத்திற்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, மொத்த நாடு உற்பத்தி, ஜிடிபின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து தான் ஓகே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுதான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி தான் நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர்னு சொல்றாங்க. அடுத்தது, நிகர நாட்டு உற்பத்தி என்பது எத்தனை முறைகள்னு கேட்டிருக்காங்க? 3 முறைகள். அடுத்தது, நிகர நாட்டு உற்பத்தி என்பது டேஷ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம், அதாவது டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் தான் நம்ம வந்து ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லியிருப்பாங்க. நிகர நாட்டு உற்பத்தியை வந்து மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். ஓகேங்களா? அடுத்தது 49வது கேள்வி, இந்திய நாட்டு வருமானத்தின் முதன்மை துறையின் பங்களிப்பு. முதன்மை துறைனா பிரைமரி, அதுல வந்து யார் எவ்வளவு பங்களிப்பு இருக்குன்னா 15.8% வந்து முதன்மை துறையின் பங்களிப்பு இருக்கு. அடுத்தது, இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா $950. இது இப்ப மாறி இருக்கலாம், சேஞ்ச் ஆயிருக்கலாம். இதை மட்டும் ஒரு முறை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்தியாவின் தலா வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு 50 கேள்வி ஜியோகிராஃபி மற்றும் எக்கனாமிக்ஸ்ல இருந்து பார்த்திருப்பீங்க. சோ இந்த கேள்வியினுடைய பதில்களை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒழுங்கா படிங்க. தேங்க்யூ.